வெல்கம் டு நாகூஸ் நலபாகம். நம்ம இன்னைக்கு பூசணி விதையை வச்சு பாயாசம் செய்ய போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. வெறும் பூசணி விதையை மட்டும் வச்சு பாயாசம் செய்ய முடியாது, ருசிக்காக கொஞ்சம் அரிசியும் சேர்க்க போகிறேன். இன்னைக்கு நம்ம பூசணி விதையை வச்சு பாயாசம் செய்ய போகிறோம். இதை நல்லா அலசிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். பூசணி விதையில் வந்து மெக்னீஷியமும் துத்தநாக சத்தும் அதிகம் இருக்குது. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். ரெண்டாவது, வெயிட் குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அதிகமாக பூசணி விதை சேர்த்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ், நாளமில்லா சுரப்பியை கட்டுப்படுத்தி புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியையும் தடுக்கும். இந்த விதையை மட்டும் போட்டு நம்ம வந்து பாயாசம் செய்ய முடியாது, கொஞ்சம் ருசி கம்மியாக இருக்கும். அதனால கேரளா அரிசி, அதாவது ப்ரௌன் அரிசி, ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 25 கிராம், அதாவது இது ஒரு 6 டேபிள் ஸ்பூன் எடுத்து ஊற வச்சுருக்கேன். இது 3 டேபிள் ஸ்பூன். இப்போ ரெண்டையும் வந்து மிக்சியில் வந்து அரைச்சிக்கிட்டுருவோம். ஃபஸ்ட்டு அரிசியை கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கிட்டு அப்புறம் நம்ம பருப்பு அரைப்போம். இந்த அளவுக்கு அரைச்சிக்குவோம். இப்போ இதோட பூசணி விதை ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், கொஞ்சம் கடிபடுற மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இதை வேக வச்சு எடுத்துருவோம். ஒன்றரை கப் தண்ணி ஊற்றியிருக்கேன். கொஞ்சம் வேகட்டது. இப்போ ஒரு அரை மூடி தேங்காய் பூ பால் எடுத்துக்கிட்டுருவோம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த பூசணி விதை வந்து நல்லா கெட்டியாக வந்துடும். நம்ம ருசிக்காக அரிசி வேறு சேர்த்துருக்கோம். இப்போ இதில் வந்து காய்ச்சின பால் 1 கப் ஊற்றுறேன். நீங்கள் எல்லாம் தேங்காய் பால் ஊற்றினாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் காய்ச்சின பால் 1 கப்பும் தேங்காய் பால் 1 கப்பும் ஊற்ற போகிறேன். இப்போ காய்ச்சின பால் ஊற்றியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ வெந்துருச்சான்னு பார்ப்போம். நம்ம வந்து அரிசியை நல்லா அரைச்சிட்டோம். ஓரளவுக்கு தான் குருணை இருந்துச்சு. அரிசியும் நல்லா வெந்துருச்சு. பருப்பை வந்து நல்லா குறைன்னு கொஞ்சம் அரைச்சிக்குங்க, கடிபட்டாதே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா இருக்குது. அந்த பருப்போட ஸ்மெல் நல்லா இருக்குது. வெறும் பருப்பை மட்டும் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா அது டேஸ்ட் வந்து கொஞ்சம் கசப்பு தன்மையோடு இருக்கும். அந்த விதையை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கடைசியாக நாக்கு கொஞ்சம் லேசாக கசக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அதனால தான் நான் அரிசி சேர்த்துருக்கேன். நான் ப்ரௌன் அரிசி சேர்த்துருக்கேன். நீங்கள் சிகப்பரிசி, கவுனி அரிசி, அதாவது கருப்பரிசி எது வேணாலும் சேர்க்கலாம். உங்களுக்கு எந்த அரிசி பிடிக்குமோ எது வேணாலும் நீங்கள் சேர்க்கலாம். இப்போ இதில் நம்ம கண்டென்ஸ் மில்க் சேர்க்க போகிறேன். நீங்கள் வெள்ளைப்பாகு வேணாலும் நீங்கள் சேர்க்கலாம். இப்போ இதில் நம்ம ரோஸ் எசன்ஸ் 1 ட்ராப் மட்டும் சேர்க்க போகிறேன். நீங்கள் ரோஸ் எசன்ஸ், வெனிலா எசன்ஸ் எது வேணாலும் சேர்க்கலாம். இதில் வந்து நீங்கள் எசன்ஸ் சேர்க்க விருப்பப்படாட்டி ஏலக்காய் பவுடரும் சுக்கு பவுடரும் 1 சிட்டியை சேர்க்கலாம். ஏதாவது எசன்ஸ் சேர்க்கணும் அல்லது ஏதாவது ஏலக்காயோ சுக்கு பவுடரும் சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால், குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான பாயாசம் ரெடி. இதில் இப்போ நான் வந்து முந்திரி பருப்பு, சாரப்பருப்பு இதெல்லாம் நம்ம வறுத்து போட வேண்டியதுதான். நெய் வந்து அரை டீஸ்பூன் ஊற்றியிருக்கேன். முந்திரி பருப்பு, சாரப்பருப்பு கொஞ்சம். அடுப்பை அமர்த்திட்டேன். பாயாசம் ரெடி. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக பருப்பை வந்து, அதாவது பூசணி விதையை கண்டிப்பாக அரை மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வைக்காட்டி கசப்பு டேஸ்ட் வரும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.